புதுச்சேரியில் அடிப்படை முதல் உயர் வகுப்பு வரை தரமான கல்வி, முதல்வர் ரங்கசாமி பெருமிதம். அதிமுகவினர் செம்மலை எம்பி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம், மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தல். சென்டாக் கட்டணம் செலுத்தாமல் 3000 மாணவர்கள் பாதிப்பு, எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் குற்றச்சாட்டு. அக்னி நட்சத்திரம் தொடங்கியது, கடும் வெயிலால் பொதுமக்கள் பாதிப்பு, மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடியது கடற்கரை. இனி விரிவான செய்திகள். சமுதாய மாற்றத்திற்காக புதுச்சேரி அரசு மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதாக முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் தொழிலாளர் துறையின் வேலை வாய்ப்பகத்தின் சார்பில் உயர்கல்வி கண்காட்சியை வெள்ளிக்கிழமை துவங்கி ஒரு வார காலத்திற்கு நடத்துகிறது. இக்கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து பல்வேறு கல்வி நிறுவனங்களின் கண்காட்சியை பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், புதுச்சேரியில் அடிப்படை கல்வி முதல் உயர்கல்வி வரை இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. சமுதாயத்தில் சிறந்த மாற்றத்திற்காக அனைத்து கல்லூரிகளையும் புதுச்சேரியில் அமைத்து மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை அரசு அளிக்கிறது. இதன் மூலம் கல்வியில் சிறந்த இடத்தை புதுச்சேரி அடைந்துள்ளது என்று கூறினார். கல்வியில் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு உயர்ந்த நிலையை, ஒரு சிறந்த நிலையை அடைந்து வருகின்றது என்பது நாம் எண்ணி பார்க்கக்கூடிய ஒன்று. ஒரு சமுதாய மாற்றத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கல்வி கொடுக்கின்ற நிலையில் அரசானது எல்லா கல்லூரிகளும் இங்கே கொண்டு வந்து எளிதாக பிள்ளைகள் உயர்நிலை பெறுவதற்கான வாய்ப்பினை உருவாக்கி வருகின்றது. அதற்குரிய நடவடிக்கையும் எடுத்து வருகின்றது. எங்கள் அரசின் திட்டங்களும் அவ்வாறு இருப்பதை நீங்கள் அறியலாம். துவக்க விழாவில் தொழிலாளர் துறை அமைச்சர் ராஜவேலு, அரசு செயலர் மீனா, இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 46 கல்வி நிறுவனங்கள் தங்களிடம் உள்ள பாடத்திட்டங்கள் மற்றும் பிரிவுகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கும் வகையில் கண்காட்சியை அமைத்துள்ளன. மின் கட்டண உயர்வை வாபஸ் பெறக்கோரி புதுச்சேரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கடந்த 15 தினங்களுக்கு முன்பு வீடு மற்றும் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணத்தை உயர்த்தியது. உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெற கோரி புதுச்சேரியில் 4ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன்படி ஏழை எளிய நடுத்தர மக்களையும் சிறு வர்த்தக வியாபாரிகளையும் பாதிக்கும் விதமாக உயர்த்தப்பட்ட 45% மின் கட்டண உயர்வை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்க கழக அமைப்பு செயலாளர் செம்மலை எம்பி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெற கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓம்சக்தி சேகர், புருஷோத்தமன், பெரியசாமி உட்பட 300க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். மின்கட்டண உயர்வை உயர்த்தி மக்களின் வயிற்றில் அடிக்காது. புதுச்சேரி அரசு சென்டாக் கட்டணத்தை செலுத்தாததால் 3000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதுச்சேரி நகர பகுதியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நடைமுறையில் உள்ளதால் குடிசை வாழ் மக்கள் இரவு நேரங்களில் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். மேலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மின்வெட்டு அதிகமாக உள்ளது. எனவே மின்வெட்டை புதுச்சேரி அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். அதேபோல் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தால் ஏழை மற்றும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை அரசு திரும்ப பெற வேண்டும் என்று கூறினார். கடந்த 2 ஆண்டுகளாக மாணவர்களுக்குரிய சென்டாக் பணத்தை அரசு செலுத்தாததால் 3000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், மாணவர்களின் கல்வி இடையில் பாதிக்காமல் இருக்க அரசு கட்டணத்தை விரைவில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்டாக்கில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தர வேண்டிய அந்த கட்டண உதவி இதுவரை தரப்படவில்லை. மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏறக்குறைய 3000 மாணவர்கள் இன்றைய தினம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உடனடியாக அவர்களுடைய கல்வியை தொடர வேண்டும் என்பதற்காக அந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி செலுத்தவில்லை என்று சொன்னால் அவருடைய கல்வியினை பாதியிலேயே நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகின்றார்கள். நிறுத்திவிட்டாலும் கூட அவர்களால் மற்ற கல்வியை பெறுவதற்கு உண்டான தகுதி இழந்து
தங்களுடைய மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே அவருடைய வருங்காலத்தை பாதிக்காமல் இருப்பதற்காக இந்த அரசாங்கம் உடனடியாக அவர்களுக்கு தர வேண்டிய அந்த கல்வி உதவித்தொகையினை உடனடியாக தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரியில் வரும் கல்வியாண்டிற்கான 50% இடஒதுக்கீட்டை அரசு முழுமையாக கேட்டுப்பெற வேண்டும் என்றும், அதேபோல் உயர்கல்வியில் உள்ள இடஒதுக்கீட்டை பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைத்தியலிங்கம் கூறினார். வருகின்ற புதிய ஆண்டிலே அந்த மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, இங்கே புதுவையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு 50% என்ற இடஒதுக்கீட்டை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, உயர்கல்வியிலே படிக்கக்கூடிய தகுதியினை பெற்றிருந்தாலும் கூட மாணவர்களுக்கு இடமில்லாத காரணத்தினாலே அவர்களால் படிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் உடனடியாக அந்த பட்ட மேற்படிப்பிற்கு உண்டான இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் துவங்கியுள்ளதால் புதுச்சேரியில் கடும் வெப்பம் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று முதல் துவங்கியுள்ளது. இதனால் புதுச்சேரியின் நகரம் மற்றும் கிராம பகுதி மக்கள் கடும் வெப்பத்தை சந்தித்துள்ளனர். கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியான புதுச்சேரியில் கடல் காற்று வீசுவதால் இரவு நேரங்களில் வெப்ப அளவு சற்று குறைந்தாலும் பகல் நேரங்களில் 100 டிகிரி வெயில் அளவை தாண்டி பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோடைக்கு முன்பே கடந்த 2 மாதங்களாக கடுமையான வெப்பத்தை புதுச்சேரி மக்கள் சந்தித்து வருவதற்கு தானே புயலால் 1.5 லட்சம் மரங்கள் வேரோடு சாய்ந்ததே காரணம் என கூறலாம். அக்னி நட்சத்திர வெயிலை சமாளிக்க குளிர்பானம், நீர்ச்சத்து நிறைந்த பழங்களின் விற்பனை புதுச்சேரி முழுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. கடும் வெயில் காரணமாக கடற்கரையில் பொதுமக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடியது. 1 மாத காலம் அக்னி நட்சத்திரத்தை பொதுமக்கள் சமாளிப்பது பெரும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உசுடு தொகுதியில் இலவச கண் சிகிச்சை முகாமை கார்த்திகேயன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான நிறுவனம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் பொறையூர் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் கலந்து கொண்டு இம்முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் கண்ணில் புரை நீக்குதல், நீர் அழுத்தம், ஒற்றை தலைவலி, பூ விழுதல், மாலைக்கண், மாறுகண், கரு விழிப்புண் உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகளுக்கும் பிம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த கண் மருத்துவ வல்லுநர்களை கொண்டு சிறந்த முறையில் இலவசமாக நவீன கருவிகளை பயன்படுத்தி பரிசோதனை செய்து அனைத்து விதமான கண் குறைபாடுகளுக்கும் ஆலோசனை வழங்குதல் மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர்.